பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 208 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் மட்டுமே வென்றது. அக்கட்சி தலைவரும் 3 முறை முதல்வராகவும் இருந்த மம்தா பானர்ஜி பாவனிபூர் தொகுதியில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரியிடம் 15,105 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மம்தாவை வீழ்த்திய பாரதிய ஜனதா வேட்பாளர் சுவேந்து அதிகாரி மேற்கு வங்க முதல்வரானார். தேர்தல் முடிவுகள் வெளியான போதே தோல்வியை ஏற்க மறுத்த மம்தா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யாமல் அடம் பிடித்தார். தேர்தல் தோல்வியால் திரிணாமுல் காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அக்கட்சியின் 20 லோக்சபா எம்பிக்கள் வேறு கட்சியில் ஐக்கியமாகி NDA அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 3 ராஜ்யசபா எம்பிக்கள் ராஜினாமா செய்ததுடன் 60 MLAக்கள் மம்தாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். முந்தைய ஆட்சிகளில் நடந்த பல்வேறு ஊழல்கள் தொடர்பாக விசாரணை ஆணையங்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. இத்தனை நெருக்கடிகளுக்கும் ஆளாகியுள்ள மம்தா தற்போது பவானிபூர் தேர்தல் முடிவை எதிர்த்து கொல்கத்தா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சட்டசபை தேர்தல் முறையாக நடக்கவில்லை, ஓட்டு எண்ணும் மையங்களில் தங்கள் தரப்பு ஏஜென்ட்டுகளை அனுமதிக்கவில்லை, முறைகேடான வகையில் ஓட்டுகள் எண்ணப்பட்டுள்ளன, எனவே இந்த தேர்தல் முடிவு செல்லாது என அறிவிக்க கோரி ஹைகோர்ட்டில் மம்தா பானர்ஜி வழக்கு தொடர்ந்துள்ளார். 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி அப்போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட இதே சுவேந்து அதிகாரியிடம் தோல்வியுற்றார். அப்போது சுவேந்து அதிகாரியை விட 1916 ஓட்டுகள் குறைவாக பெற்று மம்தா தோல்வி அடைந்ததாக தேர்தல் முடிவுகள் வெளியாகின. அந்த தேர்தல் முடிவை எதிர்த்து மம்தா தொடர்ந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் தற்போது 2026 தான் தோல்வி அடைந்ததையும் எதிர்த்து மீண்டும் வழக்கு தொடர்ந்துள்ளார் மம்தா பானர்ஜி.